நான் சம்மந்தி துணி எடுக்கலான்ட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் ஒரு காரணமா தான். சம்மந்தி என்ன பொண்ணு மூஞ்சி மூடியே இருக்கு, எப்பதான் காட்டுவீங்க? நான் தான் சொன்னேன்ப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மூஞ்ச காட்ட மாட்டேன்னு. சம்மந்தி அப்படிதான் என் பொண்டாட்டி மேனாமணிக்கு சொன்னாங்க, மூஞ்ச மூடியே வச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தா தெரியுது ஒரு ஆம்புலன்ட். என் பொண்டாட்டி மாதிரி இதுவும் ஆம்பளையா இருந்தா என்ன பண்றது என் பையன் வாழ்க்கை? என்ன மூஞ்ச காட்டணுமா? ஆமா சம்மந்தி, மூஞ்ச காட்டுமா? குழந்தைய பிடிங்க. சம்மந்தி பொண்ணு எங்க பையன் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, அழகாதான். ஆமா, வாங்கி கொடுத்த முல்தானி மெட்டெல்லாம் வீணாவல. ட்ரெஸ் எங்க எடுக்க போறோம்? வாங்க சொல்றேன். சம்மந்தி இப்படியே நடந்துகிட்டே இருந்தா எப்படி? எங்க தான் ட்ரெஸ் எடுக்க போறோம்? பாருங்க சம்பந்தி, எங்க குடும்ப வழக்கப்படி நாங்க கடையில துணி எடுக்க மாட்டோம், இந்த மாதிரி கடல்ல தான் எடுப்போம். சம்மந்தி புரியலையே. இங்க பாருங்க, அதோ கடது பாருங்க துணி, அந்த துணி எல்லாத்தையும் இந்த குள்ளைய தான் போய் எடுத்துட்டு வரணும். சம்மந்தி எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கு, நேர்மை இருக்கு. சொல்றி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, என் பையன் ஒரு மன்மத குஞ்சு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க என்னங்க சம்பந்தமே இல்லாத பேசிட்டு இருக்காங்க? சம்மந்தி நீங்க தான் சம்பந்தமே இல்லாம பேசிருக்கீங்க. எப்படி எங்க பையனை திருட சொல்றீங்க? என் பையன் பார்த்தா எப்படி தெரியுது? அங்க பாருங்க. டேய் குள்ளையா வாடா. ஐயோ ஓடுறானே. இப்படிலாம் வளர்த்துட்டியா அவனை? சம்பந்தி எப்படியோ நான் வச்ச டெஸ்ட்ல உன் பையன் பாஸ் ஆயிட்டான், நாளைக்கு கல்யாணத்தை வச்சுப்போம்.